என்னமோ திருச்சபைன்னு குதிக்கிறீங்க. உங்க சபை எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணிருக்கு தெரியுமா? சூனியக்கார வேட்டை, கலிலியோ கேஸு, சிலுவை போர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு ஒரு குற்றப்பட்டியலை வாந்தி எடுத்தா கத்தோலிக்கர்கள் அப்படியே தகச்சு போயிடுவாங்கன்னு புராட்டஸ்டன்ட்களுக்கு ஒரு நம்பிக்கை. கலிலியோவை உள்ள இழுத்தா கத்தோலிக்கனை ஜெயிச்சிடலாம்னு இந்த மங்குனிகள் நம்புறத கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நான் தனியாவே ஒரு வீடியோல பதில் சொல்றேன். ஆனா எந்த தைரியத்துல சிலுவை போர்களை பத்தியோ சூனியக்கார வேட்டைய பத்தியோ இதுங்க கேள்வி கேட்குதுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. யூரோப்ல சூனியக்காரர்கள்னு சொல்லி கொல்லப்பட்டவங்க சுமார் 40,000 பேர். இதுல கிட்டத்தட்ட 40% பேரை, அதாவது சுமார் 15,000 பேரை கொண்டது புராட்டஸ்டன்ட்கள். இதுல கொடுமை என்னன்னா 17ஆம் நூற்றாண்டுல மொத்த யூரோப்லயும் புராட்டஸ்டன்ட்களோட எண்ணிக்கை வெறும் 15% தான். ஆனா இந்த 15% புராட்டஸ்டன்ட்கள் கொன்று குவித்த சூனியக்காரர்களோட எண்ணிக்கை சுமார் 40%. இதுக்கு என்ன அர்த்தம்? கத்தோலிக்க தேசங்களை விட புராட்டஸ்டன்ட் தேசங்கள் 4 மடங்கு மூர்க்கமா சூனியக்காரர்களை வேட்டையாடி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த மங்குனிகள் கத்தோலிக்க சபையை குறை சொல்லுதுங்க? புராட்டஸ்டன்ட்கள் சிலுவை போர்களை குறை சொல்றது இதை விட அபத்தமானது. சிலுவை போர்களை குறை சொல்ற இந்த பித்துக்குலிங்க கிறிஸ்தவர்கள் எப்படிங்க போர் செய்யலாம்? ஆண்டவர் மறுகணத்தை காட்டுன்னு தானே சொன்னாரு அப்படின்னு கேக்குதுங்க. இந்த மடத்தனமான கேள்விக்கான நேரடியான பதில நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன். ஆனா புராட்டஸ்டன்ட்கள் மறுகண்டத்தை காட்டுகிற சாதுக்கள்னு சொன்னா 30 வருட போர்ல கத்தோலிக்கர்களோட சண்டை போட்டவங்க யாரு? பாட்டாளிகள் போர்ல பாட்டாளிகளோட சண்டை போட்டவங்க யாரு? பேயும் பூதமுமா? புராட்டஸ்டன்ட்கள் தானே. ஆனா இதை விட பெசலைட்டம் ஒண்ணு இருக்கு. வெறிபிடித்த நாய்களை கொல்லுவது போல இந்த பாட்டாளிகளை கண்ட இடங்களிலேயே குத்தி கிழித்து வெட்டி வீசுங்கள் அப்படின்னு லூத்தர் சொன்ன அன்பின் வார்த்தைகளை கேட்டு புராட்டஸ்டன்ட்கள் பாட்டாளிகள் போர்ல சுமார் 30,000 பாட்டாளிகளை கொன்னு குவிச்சிருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, இந்த பாட்டாளிகள் கத்தோலிக்கர்கள் இல்ல, இவங்களை போலவே கத்தோலிக்க சபையை எதிர்த்து நின்ற புராட்டஸ்டன்ட்கள். எல்லாத்துக்கும் மேல திருச்சபை சிலுவை போர்கள்ல ஈடுபட்டதுக்கு புராட்டஸ்டன்ட்கள் நன்றியே சொல்லணும். ஏன்னா சிலுவை போர்கள்னு ஒண்ணு நடக்கலன்னா ஒரு காலத்துல கிறிஸ்தவ தேசங்களாக இருந்த சிரியா, ஜோர்டான், ஈராக், துருக்கி, எகிப்து, மொராக்கோ, அல்ஜீரியா மாதிரி இன்னைக்கு மொத்த யூரோப்பும் இஸ்லாமிய பிரதேசமா தான் இருந்திருக்கும். மார்ட்டின் லூத்தர் முஸ்லிமா இருந்திருப்பார். இந்த வீடியோவை பார்க்கிற புராட்டஸ்டன்ட்கள் இந்துக்களா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க புராட்டஸ்டன்ட்களா இருக்கிறதுக்கே சிலுவை போர்கள்ல தங்களோட உயிரை பணைய வச்ச கத்தோலிக்கர்கள் தான் காரணம். ஆனா நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல கூட குறைய சொல்லிக்கிட்டு தெரிகிற தற்குறிகளா இருக்கீங்கல்ல, அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்.